எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து சேத் விஸ்டம் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள். ஸோ இந்த புக்கு சேத் புக் நேச்சர் ஆஃப் பர்சனல் ரியாலிட்டி பை ஜேன் ரோபர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம நேத்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம் சேத் மாஸ்டரோடைய விஷயங்கள். ஸோ பிளஸ் நம்ம வந்து ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டோம், மாஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் இன்னைக்கு சப்ஜெக்ட். ஸோ ஸ்பெஷலி நம்மளுடைய ஹோஸ்ட் வந்து நேற்று நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், லைக் நீங்க வந்து ஹெச்ஓடியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து சார் வந்து சொன்னார், ஓகே அது ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கு, பட் நான் அந்த ஹெச்ஓடி பொசிஷனுக்கு ஓப்பனா இருந்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றது சொன்னாரு. ஆக்சுவலா அந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். யோசிக்கும் போது ஆக்சுவலி இப்போ சாரும் வந்து இப்போ இந்த நம்ம செஷன் கூட அவர் தான் வந்து ஹோஸ்ட் பண்றாரு. ஸோ ஆல்மோஸ்ட் அதுவும் வந்து லைக் ஹெட் ஆஃப் தி செஷன் இல்லை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேமா தான் எனக்கு தெரியுது. ஸோ அப்போ வந்து காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெச்ஓடியா இருந்தாரு. இப்போ வந்து இந்த ஜூம் செஷனுக்கு ஒரு ஹெச்ஓடியா வந்து இருக்கிறாரு அப்படின்றது எனக்கு ஒரு புரிதல் வந்து வந்திருக்கு. ஏன்னா இங்கேயும் வந்து பல டீச்சர்ஸ் வருவாங்க, அவங்களும் மேனேஜ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து இந்த ஆன்மீகம் சப்ஜெக்ட் சொல்லுவாங்க, பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய காலேஜ்லயும் வந்து ஹெச்ஓடியா இருந்து டீச்சர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கறது, அது ஆல்மோஸ்ட் சேம் வேலைன்றது எனக்கு புரிதல் வந்து வந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு யூனிவர்ஸ் வந்து கரெக்டான ஆளுக்கு கரெக்டான ஜாப் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ எப்பவுமே நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, நம்மளுடைய வைப்ரேஷன் எதுக்கு மேட்ச் ஆகுதோ அது மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு அமையும் அப்படின்றது சேத் மாஸ்டர் வந்து சொல்றாங்க. ஸோ எதுவுமே வந்து ஆக்சிடென்ட் கிடையாது. நான் நேற்று சொன்ன மாதிரி ஃப்ளைட்ல ஆக்சிடென்ட் நடந்தா கூட சில பேருக்கு தப்பிப்பாங்க, சில பேருக்கு மரணம் அடைஞ்சிருவாங்க. எதுவுமே ஆக்சிடென்ட் கிடையாது. அவங்க யோசிச்சிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள், மன ரீதியா ஆன்மா ரீதியா அவங்க யோசிச்சிருப்பாங்க, அது நடந்திருக்கும். ஸோ வந்து இப்போ சார் கூட ஹோஸ்ட் பண்றாருன்னா அது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது. பிகாஸ் அவருக்கு ஹோஸ்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒர்க் வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவர் வந்து அவரால் பண்ண முடியுது. ஸோ வந்து இது எதுவுமே ஆக்சிடென்ட் கிடையாது. ஸோ நம்மளுடைய லைஃப்ல வந்து நல்லது நடந்தாலும் அது நம்ம ஏத்துக்கணும், தப்பான விஷயங்கள் நடந்தாலும் அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதை எப்படி மாத்தலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ரெண்டாவது ஒரு ஷேரிங் ஒரு மேடம் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் வந்து இப்போ அவங்களுடைய லைஃப் இந்த பூமியில வரும்போது ஏன் வந்து புவர் ஃபேமிலியில வந்து பார்ன் ஆகுறாங்க, ஏன் வராங்க அப்படின்றது கேட்டாங்க. ஸோ நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு ஆன்மா வந்து ஏழையான ஒரு குடும்பத்துல ஏன் பிறக்குறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கலாம். ஏன்னா அதுல எதுவுமே நல்ல விஷயங்களே இருக்காது. லைக் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியா இருக்கும். அதுல என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது, இல்ல அதுல என்ன ஒரு சந்தோஷம் இருக்க போகுது அப்படின்றது நம்ம மனசு ரீதியா நம்ம யோசிக்கலாம். அதுல ஒரு பாக்கியமும் இல்லையே அப்படின்றது. பட் வந்து ஒரு ஆன்மா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்குது, ஏழையா ஒரு வீட்டுல பிறக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்குதுன்னா அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கும். ஸோ அந்த ஏழையான குடும்பத்துல வந்து ஒன்னா எப்படி இருக்கிறதுன்றது கத்துக்கலாம். இல்ல அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால கூட ஏழையா இருக்கிற குடும்பத்துல வந்து அவங்க பிறக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஃபேமிலியில அவங்க போன ஜென்மத்துல வந்து ஏதாவது ஒரு பணக்காரங்க ஃபேமிலி இல்ல ஒரு ராஜா ஃபேமிலியில வந்து பிறந்திருந்தாங்கன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், நிறைய வந்து
எதிர்பார்ப்புகள் இருக்கும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஒரு பணக்காரங்க ஃபேமிலியில இருக்கும்போது அந்த மாதிரி அதுக்கேத்த பிரச்சனைகள், அதுக்கேத்த எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகள் வந்து நிறைய இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ அவங்க என்ன போன பிறவியில அது அனுபவம் பண்ணதுனால இப்போ இந்த பிறவியில சரி ஆப்போசிட்டா பணக்காரத்துல இருந்து ஏழையா இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம், அந்த மாதிரி என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அந்த மாதிரி ஒரு காரணம் கூட இருக்கலாம். இல்ல பல காரணங்கள் இருக்கலாம். லைக் அவங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால பொறக்கணும்னு ஒரு வாய்ப்புக்காக இந்த ஃபேமிலி வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது வந்து அது கஷ்டமா இருக்கும். பட் ஆன்மா ரீதியா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மா வந்து சந்தோஷமா இருக்கும். மனசு கஷ்டமா இருக்கும். பட் ஆன்மா வந்து அதுக்கு தெரியும். லைக் ஓகே நான் பண்ணது சரிதான். இந்த புவர் ஃபேமிலில கூட நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஒண்ணா இருக்கிறத எப்படி கத்துக்கலாம்? எதுவுமே இல்லாம கூட சந்தோஷமா இருக்கிறத எப்படி கத்துக்கலாம்? ஆ அந்த மாரி பல விஷயங்கள் வந்து இருக்கும். நம்மளுக்கு அது தெரியாது. எதனால வந்து அந்த ஆன்மா இந்த மாரி ஒரு ஃபேமிலிய சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது. அதே மாரி ஆ சில ஃபேமிலில பார்த்தீங்கன்னா, ஆ அந்த குழந்தை வந்து பொறக்கும்போதே வந்து ஹேண்டிகேப்பு, இல்ல கை இல்லாம, கால் இல்லாம பொறக்கலாம். இல்ல ரொம்ப ரொம்ப வருஷமா ஒரு ஹேண்டிகேப் ஸ்டேஜ்ல வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி வந்து நல்ல பணக்கார ஃபேமிலியா இருப்பாங்க. ஆனா குழந்தைங்க வந்து இந்த மாரி ஹேண்டிகேப் ஏதாச்சும் கை இல்ல, கால் இல்ல அந்த மாரி ஒரு பிரச்சனைகள்ல வந்து பொறக்கலாம். ஸோ மனசு ரீதியா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். என்ன இந்த நல்ல ஃபேமிலிக்கு இந்த மாரி ஒரு அ பையனோ, பொண்ணோ பொறந்திருக்காங்களே! ரொம்ப கஷ்டமாயிடுச்சே! அப்படின்றது நம்ம நெனைக்கலாம். பட் நம்ம ஆன்ம ரீதியா பார்க்கும்போது, ஆ அவங்க வந்து நெறைய விஷயங்கள் வந்து அவங்க அப்பா, அம்மா கிட்ட கத்துக்கிறதுக்கும், பிளஸ் அவங்க சொல்லிக் குடுக்குற மாரி நெறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து வரும். ஸோ அது எமோஷனல் லெவல்ல அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிற மாரி அது இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய நான் நோட்டீஸ் பண்ணேன். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆ நார்த்ல வந்து ஒரு பெரிய ஜட்ஜ் அவரு. ஸோ அந்த ஜட்ஜ் வந்து இருக்கிறதுலே பெரிய ஜட்ஜ் அவர்தான். பட் அவங்களுடைய பசங்கலாம் வந்து கொஞ்சம் ஹேண்டிகேப் மாரி இருக்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. லைக் பணம் இருக்கு, நல்ல ஒரு பதவி இருக்கு, எல்லாமே இருந்து, அந்த குழந்தைங்க வந்து ஒரு ஹேண்டிகேப் குழந்தையா வந்து பொறந்திருக்காங்க. கை இல்ல, கால் இல்ல அந்த மாரி உடல் பிரச்சனையோட பொறந்திருக்காங்க. ஸோ நெறைய விஷயங்கள் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு அவங்க கத்துக் கொடுக்கிறதுக்காக வந்திருக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஆ மன ரீதியா கஷ்டமா இருக்கலாம். பட் ஆன்ம ரீதியா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஸோ அது 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 நம்ப கத்துக்கிறதுக்காக தான் வந்து ஆன்மீகம்ல வந்து நம்ம வரோம். இப்ப ஆ நம்மளுக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல பெருசு இருக்கலாம். இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கெல்லாம் பல பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். பட் வந்து நம்ப மனசு ரீதியா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன் அவங்க வந்து இந்த பிரச்சனைய வந்து பல வருஷமா ஆ பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அவங்க ஃபேஸ் பண்றாங்க? அப்படின்றது நம்ம மனசு ரீதியா கஷ்டமா இருக்கலாம். பட் ஆன்ம ரீதியா பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கஷ்டத்த வந்து ஃபேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற மாரி இருக்கும். இல்ல அந்த கஷ்டத்துல பல விஷயங்கள் அவங்க வந்து கத்துப்பாங்க. எதிர்காலத்துல அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ஏழையா பொறக்கும்போது, அ நெறைய நீங்க பணக்காரங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு சர்வே கூட எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல வந்து ஒரு 80% வந்து அ பணக்காரங்க ஆனவங்க வந்து ஏழையான குடும்பத்துல இருந்து தான் ஆயிருக்காங்க. ஸோ அந்த ஏழையான குடும்பத்துல வந்து அவங்க பொறந்து நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு, அ வாழ்க்கையில நம்ம எப்படி முன்னேறணும், அந்த மாரி நெறைய விஷயங்கள் அவங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அவங்க பணக்காரங்களா ஆயிருக்காங்க. ஸோ பணக்காரங்க ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரிய வரும். லைக் இந்த இந்த அம்மா, அப்பா நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்? இல்ல இந்த ஏழையான குடும்பத்துல நான் எதற்கு வந்தேன்? அப்படின்றது அவங்க சக்சஸ்ஃபுல் ஆகும்போது அவங்களுக்கு அந்த ஒரு புரிதல் வரும்.
ஸோ எதுவுமே வந்து ஆக்சிடென்ட் கிடையாது. எல்லாமே நம்ம சூஸ் பண்றது தான். அது சின்ன விஷயங்கள் இருக்கட்டும், இல்ல பெரிய விஷயங்கள் இருக்கட்டும். ஸோ அதே மாரி நம்மளுக்கு வந்து ஆ இப்ப ஏதாவது மாத்தணும் அப்படின்னு நினைக்கினா கூட நம்ம மாத்தலாம். அதுல ஒண்ணும் வந்து கஷ்டம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ அந்த பிடிக்காத விஷயங்கள எப்படி மாத்தலாம் அப்படின்றது அ இன்னைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ ஆன்மீகம்ல வந்து முக்கியமான ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க, "யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி." அதாவது நம்மளுடைய அனுபவம் எல்லாமே நம்ம தான் உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ தப்பான அனுபவம் நம்மளுக்கு தெரியாம வருது. அதை எப்படி மாத்தலாம் அப்படின்றது தான் நம்மளுக்கு முதல் கேள்வி. நல்ல விஷயங்கள் வரட்டும். பட் கெட்ட விஷயங்கள் வராம எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய பாஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு நினைச்சு நினைச்சு கவலையா இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய எதிர்காலம் வந்து மாறாது. எப்போ வந்து நம்ம பிரசன்ட் மொமெண்ட், அதாவது இப்போ இன்னைக்கு சிச்சுவேஷன்ல வந்து நம்ம ஆஹ் கவலை இல்லாம இருக்கிறோம், நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கோம்னா எதிர்காலம் வந்து ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு நல்ல சுச்சுவேஷனா வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து நம்ம சில டைம் என்ன ஆகும், நம்ம பாஸ்ட்ல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ சின்ன பசங்க வந்து நிறைய படிப்புல வந்து சரியா படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு நல்ல காலேஜ், ஸ்கூல் கிடைக்காது. அதனால அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் வந்து கிடைக்காது. ஏன்னா அவங்க சரியா படிக்கல. அதே மாதிரி பெரியவங்க வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த தப்பு பண்ணதுனால நிறைய பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு யாருக்காவது அவங்க காசு குடுத்துட்டாங்க. காசு வந்து அவங்களுக்கு திருப்பி கிடைக்கல அப்படின்னா, அது வந்து மனசு ரீதியா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்ல அவங்க காசு வாங்கிட்டு திருப்பி குடுக்காத சிச்சுவேஷன் இருந்தா கூட, மனசு ரீதியா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். அதே மாரி ஹெல்த் சம்மந்தப்பட்டது. ஏதாவது நம்ம தப்பா வந்து ஏதாவது சாப்பிட்டோம். அ அந்த சாப்பிட்டதுனால பல வியாதிகள் வந்துச்சு அப்படின்னா, அது மனசு ரீதியா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த பாஸ்ட்ட வந்து நம்ம மாத்த முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி நடந்துச்சு. பட் நம்ம எப்போலாம் அந்த கெட்ட விஷயங்கள ஞாபகம் வச்சிருக்கோமோ, அ அடிக்கடி ஞாபகத்துக்கு கொண்டு வரோமோ, அப்போ ஃபியூச்சரும் வந்து நம்மளுக்கு மாறாது. ஏன்னா நம்ம அந்த விஷயத்த பத்தியே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு தடவ ஃபீவர் வந்துச்சு. அ 1 வாரம் நான் லீவ் போட்டேன் ஆஃபீஸ்க்கு. அ அப்புறம் ஒரு 2, 3 மாசம் கழிச்சு மறுபடியும் நான் ஃபீவர் பத்தி யோசிக்கிறேன். ஃபீவர நெனச்சு நான் பயப்படுறேன். இல்ல ஃபீவர் கண்டிப்பா எனக்கு வரும் அப்படின்றது எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்னா, நம்ப அடிக்கடி அந்த நம்மளுக்கு நடந்த தப்பான விஷயங்கள் பத்தி நம்ம யோசிச்சு, யோசிச்சு மறுபடியும் நம்மளுக்கு அந்த சிச்சுவேஷன் வந்து வரதுக்கு நெறைய வாய்ப்பு வந்து நம்ம தான் உருவாக்குறோம். ஸோ பாஸ்ட் நம்ம மாத்த முடியாது. பட் பாஸ்ட் பத்தி நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, ஆ ஃபியூச்சர் நம்மளது மாறாது. அதே ஃபியூச்சர் தான் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா, பெருசா ஒரு சேஞ்சஸ் நம்மளுக்கு நடக்காது. ஸோ 2 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோமோ, அதே சிச்சுவேஷன்ல தான் இப்பவும் இருப்போம். அ அது ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஆனா சில பேர் வந்து வருஷத்துக்கு வருஷம் நம்மளுக்கு முன்னேற்றம் ஆயிட்டே இருப்பாங்க. நீங்க நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் இந்த ஒரு சாதனை பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் ஒரு புது சாதனைகள் பண்ணுவாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் வந்து நெறைய சாதனைகள், நெறைய நல்ல விஷயங்கள் வந்து அவங்க தேடி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அந்த பாஸ்ட்ல பண்ண தப்ப வந்து மறந்துட்டு, அ இப்போ இந்த சிச்சுவேஷன்ல வந்து என்ன நம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணலாம்? இல்ல நம்ம என்ன பண்ணா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும்? அப்படின்ற சிச்சுவேஷன்ல வந்து அவங்க அ வேலை பண்ணுவாங்க. ஸோ பாஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணவும் முடியாது. அ ஸோ அது சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம அத பத்தி யோசிக்கவும் தேவையில்ல. ஸோ சேத் மாஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய பவர்
100% நம்மளுடைய பவர் வந்து பிரசன்ட் மோமெண்ட்ல தான் இருக்குது. அதாவது நம்மளுடைய பவர் வந்து ஆஹ் இப்போ இந்த சுச்சுவேஷன், இந்த செகண்ட், இந்த நொடியில தான் நம்மளுடைய ஆக்சுவல் பவரே வந்து இருக்குது. ஸோ பாஸ்ட்ல நீங்க என்ன பண்ணா கூட, நல்லது பண்ணா கூட சரி, நீங்க தப்பு பண்ணா கூட சரி, அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் வந்து பண்ணாது. ஸோ நம்மளுடைய பிரசன்ட் மொமெண்ட்னா ஃபுல் பவரே வந்து இருக்குது. ஸோ பாஸ்ட்ல ஒரு வியாதி வந்திருக்கு அப்படின்னா, அது மறுபடியும் வரணும்னு அவசியம் இல்ல. ஆனால், நம்ம அந்த வியாதி பத்தி நான் இன்னைக்கு யோசிச்சுட்டே இருக்கேன். அத பத்தி நான் வந்து பயந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பா அந்த வியாதி வந்து எதிர்காலத்துல வரலாம். ஆனா சரி, பாஸ்ட்ல அந்த ஒரு வியாதி வந்திருக்குது. அது 1 வருஷம், 2 வருஷம் முன்னாடி. அதுக்கும் இந்த வருஷத்துக்கும் சம்மந்தமே இல்ல. அதெல்லாம் எனக்கு வராது. அந்த மாரி தைரியமா நம்ம யோசிக்கும்போது, நெறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் வராது. ஏன்னா, அ பாஸ்ட்ல பவர் இல்ல. ஆனா பிரசன்ட் மொமெண்ட்ல வந்து நெறைய ஃபுல் பவர் அதுல தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஹிஸ்டரி வந்து எப்படி இருக்கு அப்படின்றது நம்ப நல்லதே வந்து சொல்லணும். ஸோ உதாரணத்துக்கு நாம இப்போ நம்ம யார் வீட்டுக்காவது போறோம் அப்படின்னா, ஆ நம்மள பத்தி கேட்கறாங்கன்னா, நம்ம எப்படி நம்மளுடைய கதை சொல்லணும் அப்படின்னா, "நான் ரொம்ப நல்ல குடும்பத்துல பொறந்திருக்கிறேன். எங்க அம்மா, அப்பா நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்க அம்மா, அப்பா வந்து நல்ல ஸ்கூல்ல எனக்கு படிக்க வச்சாங்க. அ பிளஸ் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அ இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நல்ல வேலை வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது." அப்படின்னு தான் நம்மளுடைய ஸ்டோரியே வந்து சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும் தான் நம்மளுடைய எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும். ஆனா இதே ஒரு விஷயம் வந்து, ஆ சப்போஸ் எனக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போறேன் அப்படின்னா, ஆ அவர் என்ன கேட்கிறாரு, "எப்படிப்பா இருக்க? நீ என்ன எந்த ஊர்லேருந்து வர? எப்படி இருக்கிற? கொஞ்சம் உன்னோட பேக்ரவுண்ட் சொல்லு" அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆ நானா ஒரு ஏழையான குடும்பத்தில பொறந்தேன். ஆ எங்க அம்மா, அப்பா வந்து எப்பவுமே என்ன அடிச்சுட்டே இருந்தாங்க. அ எனக்கு ஒழுங்கா சோறே போட்டது இல்ல. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து என்ன கிண்டல் பண்ணுவாங்க. யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. பிளஸ் வந்து ஸ்கூல், காலேஜ்லாம் வந்து நானு அ சரியா படிக்கல. அந்த மாரி தப்பான விஷயங்கள் வந்து ஒருத்தருடைய ஸ்டோரி, ஒருத்தருடைய பேக்ரவுண்ட் வந்து சொல்றாங்க அப்படின்னா, அதே மாரி சிச்சுவேஷன்ஸ் தான் எதிர்காலத்திலயும் வந்து வரும். ஸோ நம்ம பார்க்குற விதம் வந்து எப்படி இருக்குன்றத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளுடைய லைஃப்ல நெறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும். கெட்டதும் நடந்திருக்கும். 2மே நடந்திருக்கும். ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து நல்ல விஷயத்துக்கு மேல இருக்கும்போது, எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும். ஸோ நம்ப வந்து நம்மள பத்தி என்ன நெனைக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஏழையான குடும்பத்துல பொறந்தா கூட, நம்மளுக்கு நல்ல அம்மா, அப்பா வந்து கிடைச்சிருப்பாங்க. ஸோ அத வந்து நம்ம பெருமையா வந்து சொல்லணும். என்னுடைய அம்மா, அப்பா வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. என்னுடைய அம்மா, அப்பா வந்து எனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஸோ எனக்காக எல்லாமே அவங்க பண்ணாங்க. அப்படின்றது ஒரு ஒரு நல்ல இது நல்லா வந்து எடுத்து சொல்லணும். அப்பதான் நம்மளுடைய எதிர்காலமும் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து சேத் மாஸ்டர் வந்து ரொம்ப அ ஸ் முக்கியமான விஷயம் சொல்றது வந்து நம்மளுடைய பவர் வந்து பிரசன்ட் மொமெண்ட்ல தான் இருக்குது. ஏதாவது தப்பு பண்ணா கூட, ஆ இப்போ வந்து நம்மளுக்கு டைம் இருக்கு அத திருத்துறதுக்காக. ஸோ நம்மளுக்கு ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம்னா, அத பத்தி நம்ப இப்போ வொரி பண்ணி கவலை பண்றதுனால ஒண்ணும் சேஞ்ச் ஆவாது. நம்முடைய பாஸ்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தரு இப்போ கொலை பண்ணிட்டாங்க. ஒரு 2 வருஷம், 5 வருஷம் முன்னாடி. ஸோ இப்போ அவர் கொலை பண்ணதுனால, இப்போ அவர் எதுவுமே மறுபடியும் அந்த உயிர வந்து கொண்டு வர முடியாது. இல்லையா? ஸோ அவர் ஒன்ஸ் கொலை பண்ணிட்டாருன்னா, அது ஒரு கிரைம் ஆயிடும். அது பெரிய மிஸ்டேக் ஆயிடும். பட் அவர் என்ன பண்ணலாம் அப்டின்னா, அ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல என்ன நல்லது அவரால பண்ண முடியும்? இல்ல யாருக்கு எப்படி உதவி பண்ணலாம்? அப்டின்ற ஒரு நல்ல காரியத்துக்கு பண்ண ஆரம்பிச்சாருன்னா, அது வந்து அவருடைய எதிர்காலத்துல வந்து நெறைய அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்.
ஸோ ஏன்னா பாஸ்ட் நம்ம மாற்ற முடியாது. பட் ஃபியூச்சர் தாராளமா மாத்தலாம். ஸோ ஃபியூச்சர் எப்படி மாறும்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன செயல் பண்றோம், அது பிரகாரம் நம்முடைய ஃபியூச்சர் வந்து மாறும். ஸோ அந்த ஃபியூச்சர் எப்போ மாறும்னா, நம்ம பிரசன்ட் மொமெண்ட்ல இந்த செகண்ட் இன்னைக்கு இன்னைக்கு இந்த நாள் வந்து நம்ம என்ன யோசிக்கிறோம், நல்லது யோசிக்கிறோமா, கெடுதல் யோசிக்கிறோமா, கவலைப்படுறோமா அப்படின்ற அந்த அனலைஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ சயின்டிஸ்ட் எப்படி வந்து ஆராய்ச்சி பண்ணுவாரோ, அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளே ஆராய்ச்சி பண்ணணும். ஓ! என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது இன்னைக்கு? சந்தோஷமா இருக்குதா? இல்ல தப்பா இருக்குதா? கவலையா இருக்குதா? இல்ல பீஸ்ஃபுல்லா இருக்குதா? அப்படின்றது நம்மளே நம்மள ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து எதிர்காலம் நல்லா வேணும் அப்படின்னா, அதுல நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ பவர் வந்து பிரசன்ட் மொமெண்ட்ல தான் இருக்கு அப்படின்றது மாஸ்டர்ஸ் வந்து சொல்றாங்க. ஓகே. ஸோ இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு தீபாவளியில வந்து ஒரு பட்டாசு வெடிப்பாங்க. நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். தீபாவளியில வந்து சில இடத்துல ரோடு ஃபுல்லா வந்து பட்டாசு வெடிப்பாங்க. ஆ சில பேர் பட்டாசு அது ரொம்ப லைன் பெருசா இருக்கும். அது பேர் எனக்கு என்னன்னு தெரியல. ஐ திங்க் 1000, 5000, 10,000 வாலா அப்படின்னு சம்திங் சொல்லுவாங்க. ஸோ அந்த பட்டாசோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க ஒரு இடத்துல அத கொளுத்துனா, அது டப் 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 டப்ன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்கும் ஃபுல்லா. அது ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் அந்த லைன் வந்து ரொம்ப தூரம் ஒரு 100 மீட்டருக்கு வரையும் அந்த பட்டாசு வந்து நீங்க வெடிக்கலாம். ஸோ, அவ்ளோ பெரிய பட்டாச ஜஸ்ட் ஒரு இடத்துல ஸ்பார்க் பண்ணாலே வந்து அது ஃபுல்லா 10 நிமிஷம் வச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு 100 மீட்டர் இல்ல 1 கிலோமீட்டர் கூட நீங்க அந்த பட்டாசு வந்து வாங்கி போடலாம். ஸோ அவ்ளோ அ இது வந்து அவ்ளோ பெரிய பட்டாசு அது. ஸோ அது மாரி நம்ம இப்போ இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல நம்ம என்ன யோசிக்கிறோம்? அதாவது இந்த செகண்ட் இப்போ மணி வந்து ஆ 9:24 ஆகுது. ஸோ இந்த செகண்ட் நம்ம என்ன யோசிக்கிறோமோ, நல்லது யோசிச்சா, நம்மளோட எண்ணங்கள் வந்து அந்த ஒரு பெரிய பட்டாசு மாரி அடுத்தடுத்த நல்ல நல்ல யோசனைகள் அப்படியே ஒரு லைன் கட்டி வெயிட் பண்ணுது. இதுவே நம்ம இப்ப இந்த செகண்ட் வந்து ஒரு கவலையோட இருக்கிறோம், ஒரு தப்பான எண்ணங்கள்ல வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்த ஒரு 1/2 அன் ஹவருக்கு அடுத்த ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்மளுடைய மைண்ட் வந்து தப்பான யோசனைகள வந்து அப்படியே லைன் லைன் கட்டி நம்மளுக்காக ரெடியா வச்சிருக்கோம். ஸோ மைண்ட் வந்து இப்படிதான் வேலை செய்யுது. நம்ம என்ன யோசிக்கிறோமோ, அதுக்கு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் நல்லது யோசிச்சா, நல்ல எண்ணங்கள வந்து லைன் கட்டி ஒரு கியூ கட்டி நம்மளுக்காக அத எடுத்து குடுத்துரும். ஸோ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த பட்டாசு மாரி ஒரு இடத்துல பட்டாசு வெடிச்சா, அது அப்படியே லைனா வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாரி நம்மளோட எண்ணங்கள் வந்து ஆ கவலை சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய மனசு வந்து அடுத்த 1 மணி நேரத்துக்கு கவலை சம்பந்தப்பட்ட எண்ணங்கள அப்படியே கியூ கட்டி நிப்பாட்டி வச்சிரும். ஸோ வந்து அந்த ஒரு கவலை எண்ணத்த வந்து ஒரு லைட்டா ஸ்பார்க் பண்ணாலே, அடுத்த 1 மணி நேரத்துக்கு அந்தந்த எண்ணங்கள வந்து அது ஒரு கியூ மாரி நம்மளுக்கு எடுத்து குடுத்துரும். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க நெறைய டைம் யோசிச்சிருப்பீங்க. நெறைய டைம் நெறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. ஒரு சின்ன சண்டை வந்து ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தையா போயிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ரோட்ல வந்து சைக்கிள் இல்ல பைக், ஸ்கூட்டர் யாராவது இடிச்சுட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்டா பேசுவாங்க. "ஏன்பா இடிச்ச? எதுக்கு இடிச்ச?" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "அ நான் யாரு தெரியுமா?" அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். "அ எனக்கு எல்லாரையும் தெரியும். அ என்ன தைரியம் தான் நீ என்ன இடிப்ப?" அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆர்குமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆயி அப்போ பெரிய சண்டையா நடக்கும். பேச்சுவார்த்தை அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு ஒரு 10 பேர் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கூட வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அந்த எண்ணங்களோடைய அந்த லைன் வந்து அப்படி நிக்கும்.
ஸோ ஒரு எண்ணங்களை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கோவத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இல்ல கவலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த 1 மணி நேரத்துக்கு வந்து அந்த சம்பந்தப்பட்ட எண்ணங்களை நமக்கு ரெடியா வச்சிருக்கோம். அதனாலதான் நம்மளுக்கு கோவப்படுற ஆளுங்க இல்ல பயப்படுற ஆளுங்க பக்கத்துல நின்னாலே அவங்களோட எண்ணங்கள் கூட சில டைம் நம்மளுக்கு வந்துடும். உதாரணத்துக்கு 2 பேர் சண்டை போடுறாங்க ரோட்ல, பைக்கு கார் இடிச்சிட்டாங்கன்னா கூட அதுல ஒரு ஆள் வந்து நல்ல பாசிட்டிவ் திங்கரா தான் இருப்பாரு, ஒருத்தர் கோவத்துல இருப்பாரு. ஆனா அந்த எனர்ஜி அந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனால பாசிட்டிவா யோசிக்கிறவர் கூட நல்லது யோசிக்கிறவர் அந்த கோவத்துல போயிடுவாரு. ஏன்னா அந்த அந்த சமயத்துல வந்து அந்த எனர்ஜி அந்த அளவுக்கு பவரா வந்து இருக்குது. ஸோ வந்து நம்மளுடைய மைண்ட் வந்து இப்படிதான் வேலை செய்யுது. ஸோ நம்மளுடைய மைண்ட் வந்து நம்ம தான் ஓனரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஓனர் வந்து எந்த யோசனையில இருக்காரோ அதுக்கேத்த சம்பந்தப்பட்ட யோசனைகளை வந்து அப்படியே கியூ கட்டி நிப்பாட்டி வச்சிடும். ஸோ நம்ம வந்து மெடிடேஷன் பண்றதே அதனால தான். நம்ம வந்து கொஞ்சம் எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு, நல்ல எண்ணங்களை வந்து நம்ம அதிகமா எப்படி அதை யோசிக்கலாம். பிளஸ் இந்த மாதிரி நம்ம புக்ஸ் படிக்கும் போது நல்ல யோசனைகள் நம்மளுக்கு வரும். அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம். ஓகே, நான் என்னுடைய யோசனை வந்து கவலை சம்பந்தப்பட்ட யோசனைகள் வச்சா எனக்கு அடுத்தடுத்த பிரச்சனை ரெடியா இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது என்னோட டியூட்டி, என்னோட எண்ணங்கள் வந்து என்னோட டியூட்டி தான் அப்படின்றது நம்ம ஆன்மீகத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஐ திங்க் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து 2 முக்கியமான பாயிண்ட். நம்மளுடைய பவர் வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்ல தான் இருக்குது. இந்த நிமிஷம் தான் நம்மளுடைய ஃபுல் பவரே வந்து இருக்குது. ஸோ பாஸ்ட்ல எது நம்ம நல்லது பண்ணா கூட சரி, கெட்டது பண்ணதா கூட சரி, இல்ல மிஸ்டேக்ஸ் பண்ணதா கூட இருக்கட்டும், அது வந்து நம்மளுக்கு ஃபியூச்சர் கிரியேட் பண்ணாது. ஆனால் அதை பத்தி நம்ம யோசிச்சா அது வந்து கண்டிப்பா எதிர்காலத்துல வந்து நம்மளுக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது ஆன்மீகம்ல வந்தாலே நம்ம அதிகமா வந்து நம்மளுடைய மைண்டை வந்து எப்படி பாசிட்டிவா யோசிக்கலான்றதுதான் நம்மளுடைய முயற்சியா இருக்கணும் அப்படின்றது சேத் மாஸ்டர் வந்து சொல்றாங்க.